பட் அதற்கு முன்னாடி சமூக வலைதளங்களையோ இல்லை எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களோ பரப்பும் அந்த யூகங்களையோ இல்லை வதந்திகளையோ நம்பி நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணாமலை சொன்னால் அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம இருந்துக்கிறது தான் நல்லது. இப்போ அவர் நேற்று சொல்லியிருக்காரு, நம்ம அதை டீகோட் பண்ணுறோம். டீகோட் பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம். அவர் கூட்டணி குறித்து பேச மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ அன்வர் ராஜாவுடைய கருத்துக்கு பதில் சொன்னார் அப்படின்னா அவர் அதிமுக கட்சியை பற்றி பேச வேண்டி வரும், இந்த கூட்டணியை பற்றி பேச வேண்டி வரும். அடுத்த கேள்வி அங்கே தான் போய் நிற்கும். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். பத்திரிகையாளர்களை எல்லாம் பெருசாக சந்திக்கிறது இல்லை. மெயினாக பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்து அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் அவர் மேலே தான் வரும். அப்படி அவர் அட்டென்ஷன் வர்றதை அவர் விரும்பல. ஏன்னா இன்னைக்கு மாநில தலைவர் இருக்காங்க, மற்ற கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி நின்று அவங்க செயல்படட்டும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அவர் அதனால ஒதுங்கி இருக்காரு. ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு கிரிக்கெட் யூனிஃபார்மோட ஒரு போட்டோஸ் போட்டு அதில் ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தாரு. பாலிடிக்ஸ் டீச்சர்ஸ் பேஷன்ஸ், கிரிக்கெட் டெஸ்ட் சீட். அரசியல் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், கிரிக்கெட் அதை சோதித்து பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இதுலயே அவர் பொறுமையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் தெளிவா ஒரு பிரஸ் மீட்ல கூட சொன்னார், நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன், எனக்கு 40 வயசு தாங்க ஆச்சு, நான் இங்கே தாங்க இருக்க போறேன், அந்த கட்சிகளும் இங்கே தான் இருக்க போகுது, நம்ம தொடர்ச்சியா பேசுவோம், இன்னும் எனக்கு எவ்வளவோ அரசியல் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். ஸோ இந்த பேஸ், அதாவது 2026 தேர்தல் வரைக்குமான இந்த காலகட்டம் அண்ணாமலை அவர்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அவர் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் நிறைய படிக்கிறவர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார்.